வெல்கம் டு டேர் குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி கருப்பு கவுனி இட்லி செய்யணும் பார்க்கலாம். பாங்க இப்படி கலப்பலாம். இப்போ வந்துட்டு நான் கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு 1 டம்ளர் எடுத்துருக்கேன். அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் வந்துட்டு பச்சரிசி எடுத்துக்கிறேன். அப்புறம் உளுந்து 1/4 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தமாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம 8 மணி நேரம் இதை புளிக்க வைக்கணும். இப்போ நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் இட்லி ஊற்றிட்டேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி. ஸோ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம கிளிக் பண்ணுங்கள். அடுத்த சந்திக்கிறேன். டாடா பாய்.